ஸோ ப்ரேயருடைய பவரை நம்ம ரொம்ப லைட்டாக எடுத்துக்க கூடாது. ஸோ ஜெபத்தை குறித்து நிறைய காரியங்களை நம்ம தியானிச்சிருக்கோம். இன்றைக்கும் ஒரு காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். ஜெபத்தை குறித்து ஒரு வித்தியாசமான ஒரு எண்ணத்தை ஆண்டவர் நேற்று என்னுடைய உள்ளத்தில் போட்டார். ஸோ அதை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு மத்தியில் பேச விரும்புகிறேன். ஜெபத்தை குறித்த ஒய் பீப்புள் ஆர் சஃபரிங். ஜெபம் பண்ணுறாங்க ஆனால் கஷ்டப்படுறாங்க, ஜெபிக்கிறாங்க ஆனால் கஷ்டத்திலே இருக்கிறாங்க. ஜெபம் விடுதலை கொடுக்குமானால் ஏன் சிலருடைய வாழ்க்கையில் ஜெபம் மாற்றத்தை கொடுக்கவில்லை அப்படின்ற கேள்வி எனக்குள்ளே நேற்று வந்தது. ரொம்ப ஒரு மாதிரி ஸ்பிரிட்டில் டிஸ்டர்ப் ஆகி நிறைய காரியங்களை யோசிச்சுட்டு ஒய் ப்ரேயிங் பீப்புள் ஆர் சஃபரிங். ஜெபிக்கிற ஜனங்கள் ஏன் கஷ்டப்படுறாங்க? ஜனங்களுக்கு ஜெபிக்க யாரும் கற்றுத்தர வேண்டியதில்லை. ஜனங்கள் நிறைய ஜெபம் பண்ணுறாங்க ஆனால் நிறையா ஜெபிக்கிறவங்க நிறையா கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு நான் எனக்குள்ள அந்த கேள்வியை எழுப்பி ரொம்ப போராடிட்டு இருக்கும்போது கர்த்தர் ஒரு வெளிப்பாடை கொடுத்தார். அதை தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஆமென். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளையை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். பிரேயர் ஆஃப் ஃபெய்த் குறித்து பேசுறார். விசுவாசமுள்ள ஜெபம், விசுவாசமுள்ள ஜெபம். நம்ம எல்லாருக்குமே சொல்கிறோம் விசுவாசம் இருக்குது, விசுவாசம் எனக்கு இருக்குது, நான் நம்புகிறேன் ஆண்டவர் அப்படின்னு சொல்கிறோம். எப்போவுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நல்ல நோட்டுன்னு ஒன்று இருந்தால் கள்ள நோட்டுன்னு ஒன்று இருக்குது. நல்ல நோட்டுன்னு ஒன்று இல்லைன்னா கள்ள நோட்டுக்கு வேலையே கிடையாது. எத்தனை பேர் கள்ள நோட்டு பார்த்துருக்கீங்க? கள்ள நோட்டு பார்த்துருக்கீங்களா? நல்ல நோட்டுக்கும் கள்ள நோட்டுக்கு ஏதாவது வித்தியாசம் தெரியுமா? அதே மாதிரி தான் இருக்கும். பார்த்தா டிஃப்ரென்ஸே தெரியாது. ஆனால் அது என்னது? கள்ள நோட்டு. அப்போ என்ன பண்ணுறான்னா, ஒரு நோட்டை அரசாங்கம் வெளியிடும் போது அதை அப்படியே டிட்டோவா இன்னொருத்தன் என்ன பண்ணுறான்? காப்பி அடிக்கிறான். அது இல்லீகல். பிசாசும் வித்தியாசமான முறையெல்லாம் கிரியை செய்ய மாட்டான். கர்த்தர் எப்படி கிரியை செய்யறாரோ அதே மாதிரி தான் அவனுக்கு கிரியை செய்யறான். அவன் யாரை காப்பி அடிக்கணும்னு நினைக்கிறான்? அப்ப அவனுடைய ஃபர்ஸ்ட் எய்ம் என்னவா இருந்துச்சுன்னா, அவரை போல நான் உட்காரணும்னு நினைச்சான்ல, அது என்ன தவறான எண்ணம். அதுல இருந்து பிசாசு என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறான்னா, தேவன் எப்படி செயல்படுறாரோ அதே மாதிரி இவனு என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறான்? செயல்பட்டே இருக்கான். இப்ப கர்த்தர் ஜெபத்துல பவர் வச்சிருந்தா அவன் ஜெபத்துல என்ன பண்றான்? அவன் ஜெபத்துல கலப்படத்தை செய்யறான். புரியுதா உங்களுக்கு? தேவன் ஜெபத்தை, விசுவாசமுள்ள ஜெபத்தை பத்தி பேசினா அவன் அவிசுவாசமுள்ள ஜெபத்தை கொடுக்கிறான், கத்து கொடுக்கிறான். விசுவாசமுள்ள ஜெபம் உங்களை விடுதலை ஆக்குமானால் அவிசுவாசமுள்ள ஜெபம் உங்களை கட்டி வைக்கும். ரைட்டா? நான் பேசுறது புரியுதா? பல நேரங்கள்ல நம்முடைய ஜெபங்களே நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை கொண்டு வருகிறது. பல நேரங்கள்ல மணிக்கணக்கா ஜெபிக்கிற ஜெபமே நம்மளுடைய ஜெபத்திலே நாம் பிசாசுக்கு வாசலை திறந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு வேதத்துல இருந்து விளக்கி காட்டுறேன். எப்படி பிரேயர் பண்ணி ஒருத்தன் கஷ்டப்படுறான், பிரேயர் பண்ணி ஒருத்தன் பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கான். பிரேயரே, அவனுடைய பிரேயரே அவனை அந்த கட்டுக்குள்ள வச்சிருக்கு. அவன் விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளி என்ன பண்ணிருமா? அப்ப அவிசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை அழித்து விடும். கரெக்டா? விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரச்சிச்சா அவிசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை கொண்டுரும். எத்தனை பேர் பிரேயர் பண்ணி செத்துட்டாங்க? எத்தனை பேர் பிரேயர் பண்ணியே தங்களுடைய வாழ்க்கை முடிவு வரைக்கும் தான் ஜெபம் பண்ணதை பார்க்காமே போயிட்டாங்க, தாங்க விசுவாசிச்சதை பார்க்காமே போயிட்டாங்க. இன்னைக்கு இந்த ரெண்டு பிரேயரை பிடிச்சி கத்துக்க போறோம். விசுவாசமுள்ள ஜெபம்னா என்ன, அவிசுவாசமுள்ள ஜெபம்னா என்ன? நம்ம ஜெபிக்கிறோம் தான். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் வாயில பாருங்க, ஆண்டவர் நாம வர்றதை விட பிசாசு பேர் தான் நிறைய வாயில வரும் ஜெபம் பண்ணும்போது. கரெக்டா? ஆண்டவர் நாம வர்றதை விட எந்த பேர் தான் நிறைய வாயில வந்துட்டு இருக்கோம்? சத்துரு, இந்த பிசாசு பிசாசை நம்ம நிறைய வாயில என்ன பண்ணிட்டே இருக்கிறோம்? கன்ஃபஸ் பண்ணிட்டே இருக்கிறோம். கர்த்தர் எவ்வளவு பெரியவர். ஆமென். நிறைய நேரங்கள்ல பிரச்சனையை பேசுறோம், போராட்டத்தை பேசுறோம், கஷ்டத்தை பேசுறோம், நெருக்கத்தை பேசுறோம். கர்த்தர் யாருன்னு சொல்ல மாட்டேன்றோம் ஜெபத்துல. மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசி. இயேசு ஒரு காரியத்தை கத்துக் கொடுக்கிறாரு. இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்துல சந்தேகப்படாம என்ன பண்ணுமா? விசுவாசித்தால் அது அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதலால்
நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். இந்த 2 வசனத்துக்கு நடுவில் இருக்கிற ஒரு வார்த்தையை கண்டுபிடிக்கணும், வார்த்தையை புரிஞ்சுக்கணும். ஆதலால் என்ன போட்டிருக்கு? ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை. ஜெபத்துல என்ன சொல்றன்றதுல கவனமா இருன்றாரு. உன் பிரேயர்ல நீ பிரேயர் பண்ணும்போது உன் வாயில என்ன வார்த்தை வருதுன்றதுல நீ கவனமா இருக்கும். ஏன்னா முந்தின வசனத்துல சொல்றாரு, நீ என்ன சொல்ற அது நடந்துரும். ஆமென். மலையை பார்த்து என்ன சொல்றியோ அது அப்படியே. கர்த்தர் எங்க பவர் வச்சிருக்கிறாரு? நம்ம நாவல் வச்சிருக்கிறாரு. நீ என்ன சொல்றியோ அது அப்படியே நடக்கும். அதனால ஜெபத்துல கேர்ஃபுல்லா ஜெபம் பண்ணு. ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். ஏன்னா நீ என்ன சொல்றியோ அது நடக்கும். அதனால ஜெபம் பண்ணும்போது எது நடக்கணும்னு நினைக்கிறியோ அதை ஜெபம் பண்ணு. எது நடக்க கூடாதுன்னு நினைக்கிறோ அதை ஜெபத்துல கொண்டு வராத. ஆமென். எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். நீ என்ன பேசுற அது நடக்கும்ன்றார் ஆண்டவர். ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கும் நம்ம வாயின் வார்த்தைகள்ல. ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கும், ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கும். அதனாலதான் நான் சொல்றேன், பலருடைய வாழ்க்கையில கஷ்டத்துக்கு காரணமே அவங்க ஜெபம் தான். ஜெபம் பண்ண வேண்டிய விதத்துல அவங்க ஜெபம் பண்ணல, தவறான ஜெபத்தை பல நாட்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். பிரேயர்ல we should be very careful. ஜெபத்துல நீங்க என்னால சும்மாவே நாவல் அதிகாரம் வச்சிருக்கிறாரு, அதை ஜெபத்துல யூஸ் பண்ணோம்னா அது எவ்வளவு பவர்ஃபுல். நீங்கள் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். நம்ம பிரேயர் லைஃப் எப்படி இருக்கு? நம்ம பிரேயர்ல என்ன பேசுறோம்? சொல்றாரு, இந்த மழையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொல்லி நீ விசுவாசிச்சா நீ சொன்னபடியே என்ன ஆகுன்றாரு? ஆகும். ஆதலால் ஜெபத்துல எதை விசுவாசிக்கிறியோ அதை மட்டும் கேளுன்றார். எல்லாத்தையும் ஜெபத்துல கொண்டு வந்து உன்னுடைய பயத்தை திணிக்காத. உன்னுடைய எதிர்காலம் இப்படி நடந்துருமோ அப்படின்றத எங்க சொல்லக்கூடாது. இப்படி நடக்காது, கர்த்தர் இப்படி சொல்லி இருக்காரு, இப்படிதான் நடக்கும். அவன் வேர்ட்ஸ்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணுமா. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளி என்ன பண்ணிரும்? ரட்சிக்கும். எபிரேயர் 11:1 வாசிக்கும். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதி. நம்பப்படுகிறவைகளின் உறுதி தமிழ்ல போட்டிருக்கு. இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்குன்னா faith is a substance. faith is a substance. சப்ஸ்டன்ஸ்னா பொருள்னு அர்த்தம். பொருள்னு அர்த்தம். இப்போ நான் வீடு கட்டணும்னு நினைக்கிறேன், வீடு கட்டணும்னு நம்புறேன். வீடு கட்டுறதுக்கு என்னெல்லாம் வேணும்? செங்கல் வேணும், மண், இதெல்லாம் என்னது? சப்ஸ்டன்ஸ். இந்த சப்ஸ்டன்ஸ் இருந்தாதான் நான் நம்புற வீடு என்ன பண்ண முடியும்? கட்ட முடியும். வேதம் சொல்லுது, நீ நம்புற அற்புதம் நடக்கணும்னா ஃபெய்த் தான் சப்ஸ்டன்ஸ். விசுவாசம் தான் பொருள். விசுவாசத்தின் பொருள் இல்லாமல் நீ நம்புகிற அற்புதத்தை பெற முடியாது. ஆமென். வீடு கட்டணும்ன்ற ஆசை வந்துருச்சு, வீடு கட்டணும்னு எதிர்பார்க்கிறேன், சப்ஸ்டன்ஸ் வேணும் எனக்கு. சப்ஸ்டன்ஸ் இல்லைன்னா வீடு கட்ட முடியாது, அது ஒரு கனவாகவே இருக்கும். பொருள் இல்லைன்னா வீடு என் மனசுல தான் இருக்கும் ஒழிய பூமியில பார்க்க முடியாது. மனசில் இருக்கிற வீட்டை பூமியில பார்க்கணும்னா பொருட்களை வாங்க வேண்டும். உங்க மனதுல ஒரு அற்புதம் நடக்கணும்னு எதிர்பார்க்கிறீங்களா? அந்த அற்புதத்தை நிஜத்துல பார்க்கணும்னா விசுவாசம்ன்ற சப்ஸ்டன்ஸ் இருக்கணும். விசுவாசம்ன்ற சப்ஸ்டன்ஸ் இருக்கணும். பலருக்கு அற்புதங்கள் மனசுலயே முடிஞ்சிருச்சு, வெளியே பார்க்கவே இல்லை அவங்க. ஏன்னா விசுவாசம்ன்ற சப்ஸ்டன்ஸ் இல்ல. விசுவாசம் சப்ஸ்டன்ஸ்னா அவிசுவாசமும் சப்ஸ்டன்ஸ் தான். விசுவாசம் பொருள் என்றால் அவிசுவாசம் என்னதான்? பொருள் தான். விசுவாசம் அற்புதத்தை செய்யும், அவிசுவாசம் அற்புதத்தை கெடுக்கும். ஆமென். புரியுதுங்களா? இப்போ நம்ம ஜபத்துல விசுவாசத்துல எதை ஜபிக்கிறோமோ அதெல்லாம் நடக்கும். அவிசுவாசத்துல எதை ஜபிக்கிறோமோ அதுவும் என்ன ஆகும்? நடக்கும். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பிரேயருடைய ரிசல்ட்டே பாசிட்டிவா தான் இருக்கும். ரைட் பிரேயருக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் வரும், ராங் பிரேயருக்கு நெகட்டிவ் ரிசல்ட் வரும். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, ஜெபத்துல கவனமா இருங்க, அவங்கள மாதிரி நீங்க ஜெபம் பண்ணாதீங்கன்றாரு. அவர்கள் என்ன பேசணும் தெரியாது, அவன் என்ன பண்ணிட்டே இருப்பான், ஜெபத்துல வளவளன்னு பேசிட்டே இருப்பான். ஆனா நீ தெளிவா ஜெபம் பண்ணு, தெளிவா ஜெபம் பண்ணு. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய தெளிவா ஜெபம் பண்ணுன்றாரு. பர்பஸ்ஃபுல்லா ஜெபம் பண்ணு, வருவதாக, நடப்பதாக, இப்படிதான் ஜெபம் பண்ண சொல்றாரு. வெளியே நெகட்டிவ் பிரேயர் அவர் என்ன பண்ணவே இல்லை. ஒரு தான் வாசிங்களா அந்த ஜெபத்தை மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல.
இது ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். ஆமென். இந்த ஜெபத்துல எங்காவது நெகட்டிவ் வேர்ட்ஸ் இருக்கா? எதிர்மறையான வார்த்தைகள் இருக்கா? புலம்பல் இருக்கா? குறை பேசுறது இருக்கா? எல்லாமே என்ன ஜெபம்னா, எனக்கு என்ன தேவை அதை நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன். இன்னைக்கு எனக்கு என்ன தேவை அதெல்லாம் என்ன பண்ணுங்க, எனக்கு இது இல்லைன்னு சொல்றதுக்கு பதிலா வேணும்னு கேளுங்க, கொடுங்கன்னு சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னா, ஜபத்துல 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் ஜபம் பண்ணா 3/4 மணி நேரம் பிரச்சனையவே என்ன பண்ணிட்டு இருக்கோம், சுத்தி சுத்தி வந்து இது இப்படி இருக்கு, எனக்கெல்லாம் இது சுகம் கிடைக்குமானே தெரியல, இதுக்கு பணம் வருமானே தெரியல, நான்லாம் வீடு கட்டுவேனானே தெரியலன்னா கட்டவே முடியாது. யார் வாயாலே புலம்புறோம்? மனுஷங்கள்ட்ட புலம்பி 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 எக்ஸ்ட்ரீம் ஆகி ஒரு மாதிரி ஆகி யார்கிட்டயே புலம்ப ஆரம்பிச்சிட்டோம், தேவன்டே புலம்ப ஆரம்பிச்சிட்டோம். சிலருக்குலாம் அப்படியே மைண்ட் ஆயிடுச்சு, யாரை பார்த்தாலும் என்ன பண்ணிட்டே இருக்கிறது, புலம்பிட்டே புலம்பி 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 அவரையும் விடுறதில்ல, அவர்கிட்டையும் போய் என்ன பண்ணிட்டே இருக்கோம். புலம்பலை கேட்கிறவர் அல்ல, அவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க வருகிறவர், அவர் அற்புதத்தை செய்கிறவர். உனக்கு என்ன வேணும் அதை தான் கேட்கிறார் அவர். ஆமா, 38 வருஷம் படுத்திருக்கிறவன் இயேசு கிட்ட புலம்ப தோணா பாருங்க, அவர் ஒரே வார்த்தை சொல்றார், படுக்க எடுத்து நட, படுக்க எடுத்துட்டு நட. உங்ககிட்ட கதை கேட்க வரல, உன்னை எழுப்ப வந்திருக்கேன் நான். ஆமா, அவர் கேட்ட கேள்வி இவன் தப்பா புரிஞ்சுக்கிட்டான். சுகமாகும்படி நீ விரும்புகிறாயா? ஒரு கேள்விதான் கேட்டாரு. இவன் அவர்கிட்ட என்ன பண்றான், ஸ்டார்டிங்ல இருந்து கதை பேசினா, இவர் அதுக்கெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை. உன் படுக்க எடுத்துட்டு நட, படுக்க எடுத்துட்டு நட. ஜபத்துல புலம்புறதெல்லாம் கொஞ்சம் நம்ம ஸ்டாப் பண்ணணும். ஒவ்வொரு பிரேயரும் அப்படியே பஞ்சிங்கா இருக்கணும், போய் அடிக்கணும், பேசுற மழையை பார்த்து பேசு. இயேசு சொல்லி கொடுத்த அந்த மாதிரி ஜபத்துல சொல்றாரு, வருவதாக, நடப்பதாக, செய்யப்படுவதாக, சந்திக்கப்படுவதாக, எங்கள் குறைகள் மன்னிக்கப்படுவதாக, மகிமையை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம், மகிமையை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். ஆமென். ராங் பிரேயர் ரொம்ப நாளா பண்ணதுனாலதான் வாழ்க்கையில சுத்தி சுத்தி கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். பிரேயர்லயும் ராங் வேர்ட்ஸ் வரக்கூடாது, எதிர்மறையான வார்த்தைகள் வரக்கூடாது. நார்மலாகவும் நம்ம வாயிலிருந்து எதிர்மறையான வார்த்தைகள் வரக்கூடாது. தவறான ஜபம் செஞ்சு செஞ்சு நம்ம வந்து ஆண்டவரேன்றதுனால நம்ம ஜபம்லாம் கரெக்டாக கிடையாது. ஆண்டவரே அப்படின்னு சேர்த்துக்கிட்டு ஆண்டவரே என்னால முடியலன்னா அப்ப அது ரைட் கிடையாது. நீங்க ஆண்டவரேன்ற வேர்டை ஆட் பண்றதுனால உங்க ஜபம்லாம் கரெக்டாகிடாது. தெளிவா ஜெபம் பண்ணணும். நம்ம வாழ்க்கையில எதை விசுவாசிக்கிறோமோ அதை ஜெபிக்க சொல்லுகிறார். எதை விசுவாசிக்கிறீர்களோ அதை ஜெபியுங்கள். நம்ம தப்பான ஜபம் பண்ணி பிசாசுக்கு வழியை திறந்து கொடுத்துட்டு பிரச்சனை யார் அனுப்பிச்சாருன்னு சொல்றோம், கர்த்தர் அனுப்பிச்சான்னு சொல்றோம், அறியாமையில பேசுறோம். மத்தேயு 16 எடுங்க, மத்தேயு 16:19. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். இயேசு கீயை யார் கையில கொடுத்துறாரு? இப்போ நீ உன்னால திறக்கவும் முடியும், லாக் பண்ண முடியும். உன் வாழ்க்கையில அற்புதத்தை திறக்கவும் முடியும், லாக் பண்ண முடியும். சாபத்தை திறக்கவும் முடியும், லாக் பண்ண முடியும். ஆமென். நானே பிரச்சனையை கட்டவிழ்த்து விட்டு எப்படி ஆண்டவர் அனுப்பிச்சாருன்னு சொல்றது? என் வாயால பிரச்சனை பேசி 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 நானே என் வாழ்க்கையில வரக்கூடாத பிரச்சனையெல்லாம் என்ன பண்ணி வச்சிருக்கேன், வர வச்சிருக்கேன். அப்புறம் எப்படி அது ஆண்டவர் அனுப்பிச்சாருன்னு சொல்ல முடியும்? ஆமென். சபையினுடைய கரத்துல தேவன் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நீங்க எதை கட்டவிழ்க்கிறீங்களோ அது உங்க வாழ்க்கையில கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். நீங்கள் எதை கட்டுகிறீர்களோ அது உங்கள் வாழ்க்கையில கட்டப்பட்டிருக்கும். உங்க ஜபத்துல கட்ட வேண்டியவைகளை கட்டுங்கள், கட்டவிழ்க்க வேண்டியவைகளை கட்டவிழ்த்து விடுங்கள். ஆமென். பிரேயர், நம்மளுடைய பிரேயர் டைம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைம். அது ரொம்ப பவர்ஃபுல் டைம். நம்முடைய வாழ்க்கையில அற்புதத்தை கொண்டு வர நேரம். அந்த ஜபத்துல நம்முடைய வாழ்க்கையில தவறான ஜபத்தை செய்யக்கூடாது, சரியான ஜபத்தை நம்ம செய்வோம். இதுல ஆண்டவர் எப்பவுமே நன்மை செய்யறவர் தான், அவர் தீமை செய்யறவரு கிடையாது. ஏன் லைஃப்ல நன்மையா தீமையான்றது யார் தான் சூஸ் பண்றா?
நான் சூஸ் பண்றேன். அது எங்க சூஸ் பண்றேன்? நான் வாயால சூஸ் பண்றேன், ஜெபத்துல நான் சூஸ் பண்றேன். இந்த என்னைக்கு நான் ஜெபத்துல கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் நன்மையும் பெருக்கத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பேச ஆரம்பிக்கிறேனோ அன்றைக்கு என் வாழ்க்கையில் அதுதான் நடக்கும். ஆமென். பல நேரங்கள்ல நெகட்டிவா பேசி பேசி புலம்புறதுனால நானே பிரச்சனை பெரிதாக்கி கொண்டிருக்கிறேன், நானே பிரச்சனை பெருசாக்குறேன். 12 பேரை வேவு பார்க்க அனுப்புனா 12 பேரும் போய் பார்த்துட்டு வரான். அதுல 2 பேர் தான் கர்த்தர் வார்த்தையை நம்புறான். மீதி 10 பேர் என்ன பண்றான்? அவனுடைய சுயமா தோன்றது என்ன பண்றான்? இப்போ யாரு பேசுனது நடந்துச்சு? 2 பேர் பேசணுமே. ஒருத்தன் விசுவாசி, இன்னொருத்தன் அவிசுவாசி. 2 பேர் விசுவாசி, 10 பேரு அவிசுவாசி. அப்ப விசுவாசத்துக்கு எவ்வளவு பவர் இருக்கோ அதே பவர் எதுக்கு இருக்கு? அவிசுவாசத்துக்கு. விசுவாசத்துக்கு சப்ஸ்டன்ஸ் இருந்தா அவிசுவாசத்துக்கும் சப்ஸ்டன்ஸ் இருக்கு, அதுலயும் சப்ஸ்டன்ஸ் இருக்கு. விசுவாசம் நல்ல பொருள்னா அவிசுவாசம் கெட்ட பொருள். விசுவாசத்தை கொண்டு உங்க வாழ்க்கையை கட்டினா நல்லா இருக்கும், அவிசுவாசத்தை கொண்டு நம்ம வாழ்க்கையை கட்டினா நல்லா இருக்காது. ஆமென். ரெண்டுக்குமே பவர் இருக்குன்றார் இயேசு கிறிஸ்து. மலை பிரசங்கம் முடிக்கும் போது ஒரு காரியத்தை சொல்றார், வாசிங்க. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். ஓகே, நல்லா கவனிங்க. இந்த இடத்துல இயேசு வீடு கட்டுறதை பத்தி பேசல, வாழ்க்கையை பத்தி பேசுறார். அவனை ஒப்பிடுவேன், அவன் வாழ்க்கையை நான் லைஃபை பத்தி பேசுறார். ஏன் சிலர் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, சிலர் வீக்கா இருக்கிறாங்க? ஏன் சிலர் கஷ்டப்படுறாங்க, சிலர் நல்லா இருக்கிறாங்க? ரெண்டுக்கு வித்தியாசத்தை பத்தி பேச இவர் சொல்றாரு. ஒருத்தன் வீடு எது மேல கட்டுறானா? கற்பாறையின் மேல, கண்மலையின் மேல வீடு கட்டுறான், கட்டிட்டான். இன்னொருத்தன் கட்டுறான், அவன் எது மேல கட்டுறான்? மணல் மேல கட்டுறான். ஆனா 2 பேருமே என்னதான் கட்டுறாங்க? 2 பேருமே வாழ்றான், 2 பேருமே உயிரோட தான் இருக்கிறான், 2 பேருமே பூமியில தான் இருக்கிறான். இப்ப என்ன வருதான்? மழை வருதான், வெள்ளம் வருதான், காத்தடிக்குதான். என்னது? மழை, வெள்ளம், காத்து. ஒரு வீடு என்ன பண்ணுச்சு? ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. இன்னொரு வீடு என்னாச்சு? இப்ப மழை பிரச்சனையா, காத்து பிரச்சனையா, வெள்ளம் பிரச்சனையா? என்ன பிரச்சனை? ஃபவுண்டேஷன் தான் பிரச்சனை. ஃபவுண்டேஷன் தான் பிரச்சனை. ஃபவுண்டேஷன்ல கிளியரா இருந்துட்டா காத்தடிச்சாலும் பிரச்சனை இல்லை, மழை வந்தாலும் பிரச்சனை இல்லை, வெள்ளம் வந்தாலும் பிரச்சனை இல்லை. இவன் வீட்டுல அடிச்ச அதே காத்து தான் அவன் வீட்டுல அடிச்சது, இவன் வீட்டுல பெய்த அதே மழை தான் அவன் வீட்லயும் பெஞ்சது, இவன் வீட்டை சுத்தி வந்த அதே வெள்ளம் தான் அவன் வீட்லயும் சுத்தி வருது. ஆனா அவன் சேஃபா இருக்கான், இவன் விழுந்துட்டான். இப்ப இங்க எதை பத்தி பேசுறாருன்னா ஃபவுண்டேஷனை பத்தி பேசுறாரு. அந்த ஃபவுண்டேஷன் என்னன்னா கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். என்னைக்கு இந்த வார்த்தையின் மேல கட்டப்படுறோமோ பிரச்சனை வந்தாலும் ஒன்னும் பெரிய நீ பாதிக்கப்பட மாட்டேன்றார். பாதிப்பு உனக்கு கிடையாது. அப்போ பிரச்சனையை குறை சொல்ல வேண்டாம், ஃபவுண்டேஷனை தான் குறை சொல்லணும். ஆமென். வாழ்க்கை எதின் மேல் கட்டப்படுகிறது? எதின் மேல் கட்டப்படுகிறது? நேற்று நைட்டு இதை எடுத்து இந்த வசனத்தை வாசிச்சுட்டு இருக்கேன். எனக்கே கர்த்தர் பேசினார், எனக்கு. ஏன்னா ரொம்ப ஒரு டிஸ்டர்ப் ஆகி நேற்று ரொம்ப இதாக இருக்கும்போது நைட்டு 12:30 மணிக்கு இந்த பேசேஜை படிக்கிறேன். எனக்குள்ள அவ்வளோ ஒரு தைரியம். என்னன்னா, காத்து நீ கற்பாறை மேலே கட்டினாலும் சரி, மணல் மேலே கட்டினாலும் சரி, காற்றை உன்னால் தடுக்க முடியாது, மழையை உன்னால் தடுக்க முடியாது, வெள்ளத்தை உன்னால் தடுக்க முடியாது. ஆனால் ஃபவுண்டேஷன் உன்னால் போட முடியும். வாட் வி ஆர் பிரேயிங் இஸ், ஐயோ காத்தடிக்குதே காத்தடிக்குதேன்னு பேசுறோம், மழை வருதே வெள்ளம் வருதேன்னு பேசுறோம். வெள்ளம் நிக்கணும்னு ஜெபம் பண்ணாத, அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு ஜெபம் பண்ணு. ஆமென். பிரச்சனை வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்றோம், பிரச்சனையில நான் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு ஜெபம் பண்ணு. ஆமென். இது ரெண்டுக்கு வித்தியாசம் சொல்றாரு. உன் வாழ்க்கை வார்த்தையின் மேல் கட்டப்படட்டும். கர்த்தர் என்ன சொல்றாரு? அது உங்க ஜெபமா மாறினா யூ ஆர் ஸ்ட்ராங்.
கர்த்தர் என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், கர்த்தர் என்ன எனக்கு ஆசீர்வாதத்தை சொல்லியிருக்கிறார், கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தை என் வாழ்க்கையில் என்ன, அது மேல நின்னா எந்த புயல் அடிச்சாலும் என்ன தள்ள முடியாது. I am strong. I am strong. என்ன சொல்றாருன்னா, ரெண்டு பேருமே அவர் சொன்ன வார்த்தை என்ன பண்ணாங்களா கேட்டா, ரெண்டு பேருமே நம்மள மாதிரியே தலையெல்லாம் ஆட்டினாங்களா. ஓகே ஓகே நாங்களா, நல்லா இருக்கே இவர் சொல்றது அப்படின்னு என்ன பண்ணாங்களா ரெண்டு குரூப்புமே. ஆனா ஒருத்தன் என்ன பண்ணானா, கேட்ட வசனத்தை வச்சு கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கான். அவன் கேட்டதோட நிற்காமல் அதை செய்ய தொடங்கினா பாருங்க, அதுதான் அவனுக்கு ஃபவுண்டேஷனா மாறிடுச்சு. ஆமென். நிறைய பேர் கேட்கறாங்க, கர்த்தருடைய வார்த்தை தெரியாதவங்களா இல்லை, இன்னைக்கு எல்லாரும் நிறைய நேரத்தில் மனப்பாடமா கூட சொல்றோம். ஆனா அதனுடைய அர்த்தம் என்ன நமக்கு தெரியல, அதை நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணல, தவறிட்டோம். எல்லாருக்கும் இருக்கிறது பலவீனம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் நம்மோட பேசுறாரு, நீ கேட்ட வசனத்தை மாத்திரம் நீ ஒர்க் அவுட் பண்ணிட்டீன்னா, அதன்படி செய்ய தொடங்கிட்டீன்னா, எந்த காத்தும் உன்னை அடிச்சு கீழே தள்ள முடியாது, எந்த மழையும் உன்னை சேதப்படுத்த முடியாது, எந்த புயலும் உன்னை சேதப்படுத்த முடியாது. புயலின் மத்தியில உன் வீடு நிற்கும், மழையின் மத்தியில உன் வீடு நிற்கும், மற்ற கட்டிடங்கள் இடிந்து விழலாம், ஆனால் நீ நிற்பாய், உன்னுடைய வாழ்க்கை தனித்து தெரியும் என்று சொல்லுகிறார். நான் சொன்ன வார்த்தை கேட்டு அதன்படி என்ன பண்ணுமா, அதன்படி செய்கிறவன். ஒரு வார்த்தை போட்டிருக்கு வேதத்துல, do the word, do the word. யாக்கோபா வாசிங்க, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். Don't be hearers of the word but be doers of the word ன்னு போட்டிருக்கு. கேட்கிறவர்களாய் அல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள். அப்படி இல்லைன்னா யாரை ஏமாத்திட்டு இருக்கோமா, I am cheating myself. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், பல நேரத்தில் நம்முடைய ஜபத்தினால நம்மையே ஏமாத்தி கொண்டிருக்கிறோம், நம்முடைய செயல்பாடுகளினால நம்மை நாமே என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஏமாத்திட்டு இருக்கோம். நம்ம நினைக்கிறோம் மற்றவங்களை ஏமாத்துறோம், இல்லை இல்லை இல்லை, என் வாழ்க்கையை நானே ஏமாத்திட்டு இருக்கேன். கேட்ட வார்த்தையை செய்யலைன்னா நான் கேட்கறது வேஸ்ட், ஏன்னா கேட்டு என் வாழ்க்கையை நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா ஏமாத்திட்டு இருக்கேன். என்ன கமாண்ட் கொடுக்கிறாரோ அதை அப்படியே என்ன பண்ணணும், டீச்சர்ஸ் திட்டுறாங்க டூ இட், அதை செய், போய் அதை எடுத்துட்டு வா, இதை கொண்டு போய் அங்கே வச்சுட்டு வானா, வார்த்தையின்படி பிள்ளைகள் செய்யணும்னு அவங்க என்ன பண்றாங்க, எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. கர்த்தர் சொல்றாரு, நான் சொல்ற வார்த்தையை நீ என்ன பண்ணணும், செய்யணும், செய்யணும். யூ ஷுட் ஒபே. அந்த அந்த நான் என்ன சொல்றேனோ அது மாதிரி நீ நடக்கணும்ன்றார். அப்போ நீ கண்மலையின் மேல கட்டப்பட்ட வீட்டுக்கு ஒப்பா இருப்பாள். கேட்டிருக்கிறோம், நமக்கு தெரியும். இப்ப நம்ம என்ன செய்ய ஆரம்பிக்கணும்னா, வார்த்தையின்படி செய்ய துவங்க வேண்டும். அப்ப நம்மளுடைய பிரேயரும் எதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும், அவர் என்ன சொல்றாரோ அதை தான் என் வாயில பேசணும். அவர் என்ன யாருன்னு சொல்றாரோ அப்படிதான் நான் என்னை பார்க்க வேண்டும். அவர் என்னை என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதை நான் செய்வேன். அவர் என்னை என்ன செய்ய வேண்டாம் என்று சொல்லுகிறாரோ அதை நான் செய்ய மாட்டேன். அவர் என்னை யார் என்று சொல்லுகிறாரோ அதை நம்புவேன். அவர் என்னை யார் என்று சொல்லவில்லையோ அதை நான் நம்ப மாட்டேன். ஆமென். கிதியோன் பயப்படும் போது பராக்கிரமசாலினாரு. பராக்கிரமசாலின்றத நம்பினா பாருங்க, அவன் பராக்கிரமசாலி ஆயிட்டான். ஆனா அதை கேட்கிற வரைக்கும் அவன் பயந்துதான் இருந்தான். நம்ம மாம்சத்துல பலவீனம் இருக்கு, மாம்சத்துல பலவீனம் இருக்கு. we are believing in a lie. பிசாசுனுடைய மிகப்பெரிய தந்திரம் என்ன தெரியுமா, ஆயுதமா அவன் வல்லமையோ கிடையாது. அவனுக்கு ஒன்னே ஒண்ணு தெரியும், ஏமாத்த தெரியும். அவனுக்கு ஒன்னே ஒண்ணு தான் தெரியும், ஏமாத்த தெரியும், அவ்வளவுதான். 2 கொரிந்தியர் 11:3 வாசிங்க. ஆகிலும் சர்வமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை என்று விலகும்படி கெடுக்கப்படுவோம் என்று பயந்திருக்கிறேன். கெடுக்கப்படுமோ என்று நான் என்ன பண்றேன், பவுலுக்கு ஒரு பயம் வருது, அது ஒரு நல்ல பயம். அவன் பவுலுக்கு ஒரு பயம், ஐயோ எனக்கு பயமா இருக்கு. என்ன பயம்னா, அவர் சொல்றாரு, சர்ப்பமானது ஏவாளை எப்படி வஞ்சிச்சுதான், தந்திரத்தினால வஞ்சித்தது. சர்ப்பத்துக்கு ஒன்னே ஒண்ணுதான் தெரியும், தந்திரமா உங்களை ஏமாத்த தெரியும், அவ்வளவுதான். தந்திரம். அதுக்கு பவர் கிடையாது, ஆனா வஞ்சிக்கிற ஒரு தந்திரம் இருக்கு, அவ்வளவுதான். பிசாசுக்கு பவர் இருக்குன்னு நினைக்காதீங்க, அவனுக்கு பவர்லாம் கிடையாது. ஆனா அவனுக்கு வஞ்சிக்க தெரியும், ஏமாத்த தெரியும். அவன் ஏமாத்துக்காரன், அவன் பொய்யன், அவன் தந்திரசாலி. தந்திரசாலிகிட்ட நம்ம எப்படி இருக்கணும், கேர்ஃபுல்லா இருக்கணும். அவன் பயங்கர பயில்வான், அடிச்சிருவான் பயப்பட வேண்டியதில்லை. நம்ம கவனமா இல்லாத நேரத்தில் போட்டு தள்ளிடுவான்.
அதான் தந்திரசாலி. பிசாசை பார்த்து பவுல் சொல்றாரு, சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினால ஏவாள் என்ன பண்ணிருச்சா, ஹோல் ரேஸ் பாதிக்கப்பட்டுருச்சு. ஆதாம் ஏவாள் கீழே வந்த அத்தனை சந்ததியும் பாதிக்கப்பட்டது. இதுக்கு அவன் பெருசாலாம் ஆயுதத்தை பயன்படுத்தல, ஈஸியா ஏமாத்திட்டு போயிட்டான். ஒரு இப்போ இந்த ஏமாத்தி கையெழுத்து வாங்கிட்டு போறாங்க பாத்தீங்களா, வேற மாதிரி ஒரு கையெழுத்து போட்டா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா அது யார் கையெழுத்து, ஒண்ணுமே பண்ண முடியாது. எவ்வளவு பெரிய ஏமாற்றம், எவ்வளவு பெரிய நஷ்டம். அப்போ ஒரு மிகப்பெரிய நஷ்டத்திற்கு ஒரு சில நொடிகள் நீங்க அசதியா இருந்தா போதும். ஒரு சில இடத்துல பிசாசு நம்மள என்ன பண்ணிடுறான், ஹோல் லைஃபை ஸ்பாயில் பண்ற ஒரு இதை ஒரு சின்ன இன்ஸ்டன்ட்ல வச்சிருக்கான். ஒரு சின்ன இன்ஸ்டன்ட்ல வச்சிருக்கான். ஒரு கனியை காமிச்சு ஒரு பல தலைமுறைகளை மனுஷ குலத்தையே அழிச்சிட்டான். மேட்டர் ஆஃப் செகண்ட்ஸ். பிசாசு அப்படிங்க இப்படிங்க அடிச்சிடுவாங்க. அவன் அடிக்கிற அந்த அளவுக்குலாம் அவனுக்கு பவர் கிடையாது. ஏமாத்துற பவர் இருக்கு அவனுக்கு, அந்த தந்திரம் அவனுக்கு இருக்கு. சொல்றாரு, எனக்கு பயமா இருக்கு, எங்க நீங்களா ஏமாந்துருவீங்களோ. ஸோ அவன் தந்திரத்தை எங்க அப்ளை பண்றானா, மனசுல, நம்ம மனசுல, நம்ம மைண்ட்ல தந்திரத்தை அப்ளை பண்ணி உண்மையை என்னவாக்குறான், பொய்யாக்குகிறான். கிறிஸ்துவை பற்றின உண்மையிலிருந்து நம்மளை என்ன பண்றான், விலக பண்றான். ஆண்டவர் ஒண்ணு சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிச்சு உயர்த்தலான் இருக்கேன், நான் உயர்த்த போறேன்னு சொல்றப்ப அவன் மனசுல சொல்றான், இதெல்லாம் நடக்குமா அப்படின்னா முடிஞ்சு. உங்களை ஏமாத்திட்டான்னு அர்த்தம், நம்ம ஏமாந்துட்டோம்னு அர்த்தம். என்றைக்கு பொய்யை நம்புகிறோமோ அன்னைக்கு நம்ம ஏமாந்துட்டோம்னு அர்த்தம், முடிஞ்சது. அதை வந்து அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலைன்னா பவுல் பயப்படணும்னு அவசியம் இல்லை. அவர் என்ன சொல்றாரு, எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா உன் மனசுல நீ பொய்யை நம்பிட்டேன்னா உன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. நீ அப்போ உன் வாழ்க்கை எது மேல கட்டப்படுது, பொய்யின் மேல கட்டப்படுது, மணலின் மேல கட்டப்படுது. ஒரு மழைக்கு தாங்காது, ஒரு காத்துக்கு தாங்காது, ஒரு புயலுக்கு தாங்காது. ஆனால் கர்த்தர் பேசுகிற சத்தியம், அந்த உண்மையின் மேல் வாழ்க்கை கட்டப்படுமானால் எதிலும் நாம் நிலைத்திருக்க முடியும். அப்போ இட் டேக்ஸ் டைம், இட் டேக்ஸ் அவர் எஃபோர்ட். நம்மளுடைய நேரத்தையும் நம்முடைய பிரயாசத்தையும் போட்டு தான் வார்த்தையின் மேல் நம் வாழ்க்கையை கட்ட முடியும். இந்த வார்த்தையில் உட்காரணும், இந்த வசனத்தில் உட்கார. இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, இக்னரன்ஸ் தான் பிரச்சனை. சர்ச்சில் அறியாமை தான் பிரச்சனை. இயேசு சொல்றாரு, அதுல ஒருத்தனாவது கேட்டான் வசனத்தை, என்ன கேட்கறதாவது செஞ்சான். இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன சொல்றாருன்னே தெரியல. நீங்க வேதத்தை படிக்கும் போது நல்லா மனசுல வச்சுக்கோங்க, ரெண்டு கவனமா வச்சு படிக்கணும். ஒன்னு, என் தேவன் எப்படிப்பட்டவர்னு அறிஞ்சுக்கணும். ரெண்டாவது, தேவன் நான் யார் என்று சொல்லுகிறார் என்பதை அறிந்து கொள்ளணும். அவர் என்ன யாருன்னு சொல்றாரோ அதுதான் நான். ஆதாம் ஆண்டவர்ட்ட சொல்றான், நான் நிர்வாணியா இருக்கிறதுனால பயந்து என்ன பண்ணிட்டேன்றான். ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா, நீ நிர்வாணின்னு சொன்னது யார்? அப்ப அவன் ஆரம்பத்துல இருந்து எப்படிதான் இருக்கான், நிர்வாணியா தான் இருக்கான். என்னைக்காவது கர்த்தர் அவனை நிர்வாணின்னு சொன்னாரா? ஆனா இன்னைக்கு ஒருத்தன் வந்து புதுசா ஒரு கான்செப்ட் சொல்றான், நீ நிர்வாணி. என்னடா அசிங்கமா இல்லையா உனக்கு? கர்த்தர் சொன்னதை நம்பல, இன்னொரு சத்தத்தை என்ன பண்ணிட்டான், நம்பிட்டான். வாழ்க்கை முடிஞ்சது, தேவனை விட்டு தூரம் ஆயிட்டான். பிசாசினுடைய யுத்த களம் நம்முடைய மனம். நம்முடைய மனதில் என்ன பண்றான், பொய்யை சொல்லி நம்மை நம்ப வைத்து நம்மை வஞ்சித்து விடுகிறான். அவன் ஆல்ரெடி இவங்க யார் போலதான் இருக்காங்க, ஆதாம் ஏவாளும் தேவனை போலதான். ஆனா அவன் சொல்றான், இதை சாப்பிட்டா நீங்கள் தேவர்களை போலாவீர்கள். சர்ப்பம் தந்திரத்தினால் ஏவாளை வஞ்சித்தது. இன்றைக்கும் பிசாசு நம்முடைய எண்ணங்கள்ல பயத்தை போட்டு தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமா பயப்பட ஆரம்பிச்சு, அந்த பயத்தை நம்ம அறிக்கை செய்ய ஆரம்பிச்சு, அதை நம்ம ஜபத்துல கொண்டு வந்து நாமே வாசலை திறந்து கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லுது, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள், பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். இயேசு சொல்றாரு, இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. அப்ப என்னிடத்துல ஒன்றும் இல்லைன்னா என்கிட்ட ஏதோ ஒன்று இருந்தா தான் அவன் உள்ளவே வர முடியும். விசுவாசம் தேவனை அழைக்கும், அவிசுவாசம் பிசாசை அழைக்கும். பயம் பிசாசை நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய வைக்கும். ஸோ ஸ்ட்ராங்கா நான் உணர்றேன், தேவ பிள்ளைகள் நம்முடைய பயத்தை எல்லாம் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கணும். அந்த ஏரியாவில் கர்த்தர் நமக்கு என்ன சொல்றாரு நிறைய ஸ்டடி பண்ணணும், படிக்கணும். கர்த்தர் என்ன சொல்றாரோ அது உண்மை, அதுல சந்தேகம் வராத அளவுக்கு நான் வார்த்தை சாப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஆமென், ஆமென்.
எந்த பகுதியிலெல்லாம் நம்ம நெகட்டிவா ஃபீல் பண்றோமோ அந்த பகுதியை ஃபோக்கஸ் பண்ணி அந்த பகுதிக்கு ஹெவி டோஸ் கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அவர் என்ன சொல்றாரோ அது நிஜம்ன்றதை நம்ம நம்ப வைக்கணும். ஒருவேளை இது வரைக்கும் நம்ம தவறான ஜபங்களை, எதிர்மறையான ஜபங்களை, பிசாசுக்கு வாசலை திறந்து கொடுக்கிற ஜபத்தை பண்ணியிருந்தா இன்னையிலிருந்து கான்சியஸா ஜோம் பண்ணுங்க, உணர்ந்து ஜோம் பண்ணுங்க, என்ன ஜபம் பண்றோம்னு புரிஞ்சு ஜோம் பண்ணுங்க. ஆமென். நம்ம எல்லா இடத்துலயும் எல்லாத்தையும் பேசுறது இல்லையில, முன்னாடி நிக்கிறது யாருன்னு பார்த்து தான் நம்ம பேசுறோம். அது மாதிரி ஜபத்துல கர்த்தர் முன்னாடி இருக்கிறார். நெகட்டிவா பேச ஆண்டவர் சொல்றார், ஜபத்துல என்ன சொல்ற நடந்துருன்றார். எதிர்மறையான வார்த்தை வேண்டாம். ஜபத்துல கர்த்தருடைய வார்த்தை வைத்து நாம் ஜெபிப்போம். வாக்கு தத்தங்களை பிடித்து கொண்டு ஜெபிப்போம். நம்முடைய ஜபம் நம்முடைய வாழ்க்கையில விடுதலை கொண்டு வரும். உன் கையில நான் அத்தாரிட்டி கொடுத்திருக்கிறேன். எதெல்லாம் நீ லூஸ் பண்றியோ அதெல்லாம் நீ அவிழ்த்து விடுற. உன் வாழ்க்கையில கிரியை செய்யறதுக்கு கட்ட வேண்டியவைகளை கட்டு, கட்டவிழ்க்க வேண்டியவைகளை கட்டவிழ்த்து விடு. ஆமென். நம்ம தான் செய்யணும், நம்ம தான் செய்யணும். இந்த ஜபங்கள் நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அர்த்தமுள்ளதா இருக்கட்டும். கர்த்தருடைய வார்த்தையை பேக் பண்ற பிரேயரை நம்ம பண்ணுவோம். கர்த்தருடைய வார்த்தை எதை சப்போர்ட் பண்ணுதோ அதை நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். கர்த்தருடைய வார்த்தை எதை சப்போர்ட் பண்ணலையோ அதை நம்ம என்ன பண்ண வேண்டாம், சப்போர்ட் பண்ண வேண்டாம். இயேசு கிறிஸ்துவனுடைய வாக்கு தத்தத்தை எடுத்துட்டு அவர் சொன்ன அந்த வார்த்தைகளை எடுத்துட்டு அதை வச்சு ஜோம் பண்ணும்போது கட்டாயம் நடக்க வேண்டியது, அன்னெசரி வேர்ட்ஸை நம்ம விடும்போது நாம் பிசாசுக்கு வாசலை திறந்து கொடுக்கிறோம். ஆமென். அதனால நம்முடைய சங்கீதக்காரன் ஒரு ஜெபத்தை ஜெபிக்கிறார், என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்துல விருதியா இருப்பதாக. இந்த ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் நடக்கட்டும். ஆண்டவரே, என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்துல உமக்கு பிரியமாய் இருப்பதாக. உமக்கு பிரியமில்லாத என் வாயில வரவேணாம். உமக்கு பிரியமானதையே நான் பேசுகிறேன், உமக்கு பிரியமானதே நான் செய்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியில நம்மை நடத்துகிறவர். ஆமென். ஸோ எந்தெந்த ஏரியா நம்ம வசனத்தை எடுத்து படிச்சு, அதனாலதான் நான் சொன்னேன், வசனத்தை வச்சு நீங்க என்ன பண்ணுங்க, ப்ரேயர் பண்ணுங்க. வசனத்தை வச்சு ப்ரேயர் பண்ணுங்க. வசனத்தை வைக்காம நம்ம ப்ரேயர் பண்ணோம்னா நம்ம மனசுல தோன்றதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருப்போம், ஜோம் பண்ணிட்டு இருப்போம். பல நேரங்களில் நம்முடைய மனசுல தோன்றது வார்த்தைக்கு விரோதமா இருக்கும். அங்கதான் பிசாசு வஞ்சிக்கிறான். சர்ப்பமானது ஏவாளை அங்கேதான் வஞ்சித்தது. ரெஃபரன்ஸ் கர்த்தர் என்ன சொன்னார்னு வைக்கல, கர்த்தர் என்ன சொன்னார்னு யோசிக்கல. இயேசுவை தான் பிசாசு சோதிக்க வந்தா என்ன பண்ணாரு, ஒவ்வொன்றுக்கும் ரெஃபரன்ஸ் எடுத்து வைக்கிறாரு. எழுதி இருக்கிறதே, எழுதி இருக்கிறதே, எழுதி இருக்கிறதே. நீ சொல்றத கேட்க மாட்டேன், எழுதி இருக்கிறதா நான் கேட்பேன். கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே, எழுதி இருக்கிறாரே, அப்பாலே போ சாத்தானே. அவ்வளவுதான். எதிர்க்க பழகுவோம், எதிர்த்து நிற்போம், அப்பொழுது அவன் நம்ம விட்டு ஓடி போவான். சோ நம்முடைய பிரேயர் என்னவா இருக்கணும்னா, எதை விசுவாசிக்கிறீர்களோ, என்ன நடக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதையே ஜெபியுங்கள், அதையே ஜெபியுங்கள். நம்ம இல்லாததோட போராடுறக்கும், அதான் சொல்றேனே, நம்மளுடைய ஜெபத்துல ஆண்டவரேன்னு வர்ற வார்த்தையை விட பிசாசு வார்த்தை நிறைய வருது. இந்த பிசாசு, அந்த பிசாசு, ஒவ்வொரு பிசாசுக்கு நம்ம பேர் வச்சிருக்கோம். அந்த ஒரு ஊழியத்தை தேவன் நம்ம கையில கொடுக்கல. நம்ம தப்பா புரிஞ்சுக்கிறோம். என்ன நினைச்சுக்கிறோம்னா, மாம்சத்தோடு ரத்தத்தோடு போராட்டல, வான மண்டலங்கள்ல இப்பிரபஞ்சத்தின் அந்த அந்தகார லோகாதிபதிகள், துரைத்தனங்கள், அதிகாரங்கள் நினைக்கிறோம்ல. நம்ம அதை என்ன நினைச்சிட்டோம்னா பிசாசு நினைச்சுக்கிட்டோம். அது பிசாசு கிடையாது. ஆமென். பிசாசு ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாரு, 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் எடுங்க. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழுதுகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். ஆமென். ஆமென். பவுல் யுத்தத்தை குறித்து பேசுறாரு. நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஒரு யுத்தம் எங்க தெரியுமா, மைண்ட்ல நடக்கிற யுத்தம் தான். பிசாசோடலாம் யுத்தம் கிடையாது. பிசாசெல்லாம் ஆல்ரெடி ஜெயிச்சிட்டாரு. சிலுவையில் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாரு, எல்லாத்தையும் ஜெயிச்சு இப்ப வேதம் சொல்லி எல்லாவற்றுக்கும் மேல அவர் உன்னதங்களில் அமர்ந்து இருக்கிறார். ஓகே, இப்ப உன்னதத்துல உட்காரச்சு நம்மளே எங்க வச்சிருக்கிறாரு, உன்னதத்துல வச்சாலும் ஒரு போராட்டம் இருக்குன்றாரு. அந்த போராட்டம் எங்கன்னா மனதளவில் இருக்கிற போராட்டம் தான்.
நம்ம மனதுல தான் போராட்டம் வருதான். அது எப்படி வருதான் பாருங்க, அவைகளால் நாங்கள் தர்க்கங்கள். மனசுல என்ன நடந்துட்டு இருக்கு? தர்க்கம் நடக்குது. கர்த்தர் இப்படி சொல்லியிருக்காரு, ஆனா சூழ்நிலை இப்படி இருக்கே அப்படின்ற ஒரு தர்க்கம், ஒரு போராட்டம் எங்க நடந்துட்டு இருக்கு? மனசுல நடந்துட்டு இருக்கு. தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமா எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் என்ன பண்றோம்? நம்முடைய யுத்தமே எண்ணத்தோட தான் யுத்தமே. நம்முடைய யுத்தம் எதோட தான் யுத்தம்? பிசிக்கல் ரெல்ம்ல கிடையாது. என் மனசுல எழும்புற எண்ணம் தான். அந்த பயத்தோட தான் எனக்கு யுத்தம், அந்த வேதனையோட தான் எனக்கு யுத்தம், அந்த கவலையோட தான் எனக்கு யுத்தம். கர்த்தர் சொல்லி இருக்கிறார், ஆனாலும் மனசு சொல்லுது இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் நடக்காது, உனக்கு சுகம் கிடைக்குமா? இதெல்லாம் எண்ணம், ஒரு பயம், ஒரு கேள்வி, ஒரு அவிசுவாசம் எழும்புதுல. பவுல் சொல்லி கொடுக்கிறாரு, யுத்தம் எங்க தான் நடந்துட்டு இருக்கு? மனசுக்குள்ளதான் நடக்குது. இந்த மனசுல நடக்கிற யுத்தத்தில் எப்படி ஜெயிக்கணும்னா, எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய நாங்க என்ன பண்றோம்? சிறைப்படுத்துகிறோம். கிரேட்டஸ்ட் பேட்டில் என்னன்னா, கர்த்தர் என்ன சொல்றாரோ அதுக்கு கீழே சிறைப்படுத்தி கொண்டு வர. ஆமென். தேவனுக்கு விரோதமாக எழும்புகிற எண்ணத்தை பிடித்து அதை சிறைப்படுத்தி எதற்கு கீழ்ப்படுத்த வைக்கிறேன்? கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்த. அப்படின்னா கிறிஸ்து என்ன சொல்றாரோ அதுதான் மெய், நீ சொல்றது பொய். இந்த யுத்தத்தை செய்யற ஒரு ஜெபம் தான் நம்ம செய்யணும். நம்முடைய ஜெபம் நம்முடைய மனதை கன்வின்ஸ் பண்ணணும், கர்த்தர் சொன்னது நடக்கும்.